ஜெய் சாய்ராம். வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஓமலூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் பெரியாண்டிச்சி அம்மனுக்கு முப்பூசு திருவிழா போட்டிருக்காங்கங்க. அங்கும் பங்காளி எல்லாம் சேர்ந்து நடத்துகிற முப்பூசு திருவிழா பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தாங்க இந்த திருவிழா போடுறாங்க. எங்கள் புரசமூட்டு பக்கம் குலதெய்வங்க. நாங்கள் சேலம், நாங்கள் ஓமலூரில் வந்து கலந்துக்கிட்டோம். ஏன்னா எங்கள் குலதெய்வம் இங்கே தான் இருக்குது ஓமலூரில். ஆற்று ஓரத்தில் படுத்திருப்பாங்க. அங்கே பெரிய மாரியம்மன் கோவில் இருக்கும். பாலம் ஏறி இறங்கும் போது அதுக்கு கீழே தான் இருக்காங்க பெரியாண்டிச்சி அம்மன். கோயில்கிட்டேருந்து பதிக்க அழைச்சிட்டு வந்துட்டாங்கங்க மேளந்தாளத்தோட. பூசைக்கூடை எடுத்துக்கிட்டு இங்கே கோயில்கிட்ட அழைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில்காரங்க வந்து ஒட்டுக்கா ஒரு தவளை கல் குவிச்சு வச்சுட்டாங்க அடுப்பு மூட்டுறதுக்கு. அவங்கவுங்க நம்மளே எடுத்து நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அடுப்பு மூட்டிக்கலாங்க. நாங்களும் எடுத்து அடுப்பெல்லாம் செட் பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 10 அடுப்பு லைனாக நாங்கள் ஒட்டுக்கா போட்டுக்கிட்டோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் பொங்கல் வைக்கிற மாதிரி. கோயிலில் வந்து பொது பொங்கல் வச்சதுக்கு அப்புறமேட்டு தாங்க நாங்கள் பொங்கல் வைக்கணும். பொது பொங்கல் வச்சுட்டு எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்களும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். நான் தான் அடுப்பு பற்ற வச்சிட்ருக்கேன். இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, நான் தாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் விரவு குச்சி கொடுக்குறாரு. அதில் எங்கள் பையன் மொத்த விரவாக எடுத்துகிட்டு வந்துட்டான். பத்தாதுன்ட்டு அந்த குச்சை சின்ன சின்னதாக எனக்கு உடச்சி கொடுத்துட்ருக்காங்க பற்ற வைக்கிறதுக்கு. ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. நல்லா பிடிச்சிக்கிச்சு. எல்லோரும் பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பானையெல்லாம் சில பேர் வச்சுருக்காங்க. நான் வந்து பாத்திரத்தில் தாங்க வச்சுருக்கிறேன். பித்தளை பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன், பானையில் வைக்கல. பானை வந்து கோயில் சார்பாகவே கொடுக்குறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி நம்ம வச்சுக்கலாம். நாங்கள் இதிலே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாதி பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பாதி பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, எங்களது லைனாக இது எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க தாங்க. எல்லாம் ஒட்டுக்கா நாங்கள் இப்படி அடுப்பு மூட்டிக்கிட்டோம். பொங்கலும் வெந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் பொங்கல் வேகிற சமயத்தில் இந்தாண்ட அம்மனுக்கு வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டாங்கங்க. அலங்காரம் பண்ணி பூஜைக்கு ரெடியாக இருக்காங்க அம்மா. இப்போ வந்து பூஜை நடக்கிறது தான். பார்த்திங்கன்னா எல்லோரும் வச்ச பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒட்டுக்கா படையல் போட்டுருவாங்கங்க. போட்டுட்டு தீர்த்தம் தெளிப்பாங்க. ஆடு வெட்டுறவங்க, கோழியாக இருக்கிறவங்களாம் அறுத்துக்கலாம். அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்கங்க. நான் வந்து சுத்த சைவங்க, சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேங்க. பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக்